ஹலோ வீவர்ஸ், இதுவரையும் மூழ்கி போன அட்லாண்டிஸ் அப்புறம் குமரிகண்டோன்னு எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் விட ரொம்பவும் பயங்கரமான அப்புறம் பழமையான ஒரு நகரம் சைனால மூழ்கி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட ஹிஜியாங் மாகாணத்துல இருக்கிற குவாண்டோ லேக்குள்ள மூழ்கி இருக்கிற ஹிச்சங் சிட்டி தான் அந்த நகரம். அந்த நகரம் கிமு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் ஹாங் டைனாசிட்டி காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது சுமார் 1400 ஆண்டுகள் பழமையானது அந்த நகரம். அந்த நகரத்துல 5 பெரிய கதவுகளும் 6 முக்கியமான சாலைகளும் பல கோவில்களும் பல கல் சிற்பங்களும் இது எல்லாமே அங்க இருந்திருக்கு. இது எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சுன்னு பாத்தீங்கன்னா 1959ல சைனா கவர்மெண்ட் இங்ஹாங் ஆத்துல ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்ட முடிவு பண்ணிருக்காங்க. அந்த டேம் நிரம்பும் போது சுமார் 1078 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்கு. அதுல இந்த ஹிச்சங் நகரமும் மத்த 70க்கும் அதிகமான கிராமங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்கு. அந்த நகரத்துல தான் கல்லால மரத்தால கட்டப்பட்ட அற்புதமான சீன கட்டிடக்கலை சிற்பங்கள் எல்லாமே இருக்கு. அந்த நகரத்தோட சுவர்கள்ல சிங்கம், புலி, பாம்பு, பறவை போன்ற கல் சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு. அந்த நகரம் ரொம்பவும் அழகானதா உருவாக்கப்பட்டனால தான் அதுக்கு லயன் சிட்டின்னு பேரும் வந்திருக்கு. அந்த நகரத்தோட 5 பெரிய கதவுகளும் 265 தூண்களும் நீளமான தெருக்களும் இன்னும் தண்ணியில அழிஞ்சு போகாம அப்படியே இருக்காமா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.